வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நம்மளோட மைண்ட் செட், அது எப்படி சிறப்பான அளவில் நம்மளை மாற்றி தரும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளோட மைண்ட் செட் அப்படின்னு சொன்னால் அதை நாளுக்கு நாள் அதை சிறப்பாக வளர்த்து கொள்ள முடியும். சில நேரத்தில் நம்மளோட செய்திகளை தேர்வு செய்கிறோம் இல்லையா, நிறைய செய்திகளை நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம். அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி செய்திகளை சேகரிச்சுக்கணும், எது போல செய்திகளுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவே தெரியாமல் இருக்கும்பொழுது நம்மளோட சேகரிச்சுக்கிற ஒரு சிறப்பு அதில் குறைபாடு உடையதாக இருக்கும். அதாவது வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஆட் டு பி எக்ஸ்போஸ்டு, நம்ம குழந்தைகளுக்கு எதெல்லாம் வெளியில் காட்டி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இன்னும் வெளியில் அவங்க யாரோட பழகிறாங்களோ அவங்க எல்லாம் நெகட்டிவ் பேசுகிறவங்களா இருந்தாக்க அது ஒரு குழந்தைக்கு அதுபோல் ஒரு பழக்கமாக ஆகிடும். இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம், சில சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ஒரு சில நேரத்தில் எதிர்பார்ப்போம் குழந்தைகள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அது போல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, நமக்கே அதை பற்றி சரியாக தெரியல, அதனால நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படின்றத அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க she can expect the better behavior, refined behavior from her offspring. அவங்களோட குழந்தைகள்கிட்டேருந்து அதை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதிர்பார்க்கறது சரியில்லை அப்படின்னு ஆயிரும். ஆனால் ஓவர் த பீரியட் அதை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோமான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது சோஷியல் லேர்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது சமுதாயத்தில் நம்ம பார்த்து கற்றுக்கிறது. முதல்ல ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்னேட்டாக, அதாவது பிறப்பிலேயே ஜீன் பொட்டன்ஷியலில் வரக்கூடிய பிஹேவியரை காட்டிலும் பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர், லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன், லேர்ன் பை ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்றது தான் நிறைய நம்மளுக்கு சேர்ந்து நிற்கும். இப்போ ஒரு லேர்ன் பை அப்சர்வேஷன் சொன்னால் நம்ம அப்பா எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம அப்பா நம்மளை சிலப்போ கோவிப்பாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ வளர்ந்த பிறகு இல்லை, சிறு குழந்தையா இருக்கச்சே கோவிப்பாங்க அப்படின்னா அந்த கோவிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சரி அது எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க கோவிப்பாங்களே தவிர அதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மகளாக இருந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான், பையனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அதே போல் ட்ரீட்மெண்ட்டு தான். எதுக்குன்னு கேட்டால் தந்தையின் அன்பு சிறப்பானது. ஆனால் தந்தை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப திருத்திடுவாங்க. அது எல்லாத்தையும் எது சரியோ இதை தான் செய்யணும், அது போல் செய்யறது நீ செய்யறது தவறு, தட் பிஹேவியர் அவுட் டு பி எஸ்டூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் டு பி எஸ்டூடுன்னு சொல்லும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம அப்பா நம்மளை கோவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலையுமே நம்மளுக்கு அழுகிய வரவழைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் அது அந்த அழகு சரியானது தான், அது ஏற்புடையது தான், அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பக்கத்தில் குழந்தைய மிரட்டும் பொழுது அவங்க தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கும் அது புரிஞ்சிடும், அந்த குழந்தைக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்தோம்னு. அப்போ இமீடியட்டாக நல்ல பிஹேவியர் இருக்கிற குழந்தைன்னு சொன்னால் என்ன செய்யும், சாரிப்பா இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு. ஸோ தட் இஸ் த மைண்ட் செட் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த சைல்டு. நம்ம சொல்கிறத சரியான பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கணும் எப்பவுமே. இப்போ நம்மளோட கொஞ்ச நேரம் ஒரு குழந்தை வருது பழகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பழகும் பொழுது அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தா அது சிலதெல்லாம் மனசில் வாங்கும். ஓ, இந்த வீட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்கப்பா, சரியா நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது the more you are living with the child, the more you are expressing yourself before the child அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அந்த குழந்தைக்கு அது பார்த்து கற்றுக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, லெர்னிங் என்று சொன்னாலே சோஷியல் லேர்னிங் எல்லாமே அதில் லேர்னிங் பை அப்சர்வேஷன், லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் பை இமிட்டேஷன், அது எல்லாமே கிடைக்கும். நம்ம பெரியவங்க எப்படி செய்கிறாங்கன்னு. அப்போ அந்த லேர்னிங் பை இமிட்டேஷன் என்கின்ற வார்த்தை நம்ம பெரியவங்களா இருக்கிற நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கோம்னு வைங்க. நம்மளோட ரோல் மாடலைசிங், அதாவது அதை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு சிறப்பானதாக இருந்தால் அந்த ரோல் மாடல் மிகவும் ஏற்புடையது. அதனால் பெரியவங்க ரொம்ப என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும் அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கும் அவங்களோட நடைமுறை பாவனைகளுக்கும். ஏன்னா பிள்ளைங்களோட மைண்ட் செட் வருவதற்கு நாமளே ஒரு முக்கியமான காரணமாக ஆகும். மைண்ட் செட்டுன்னு என்ன, நம்ம இப்படி தான் இருப்பாங்கப்பா, ப்ரீ கன்சீவ்டு நோஷனாக நிறைய வந்துடும். அந்த ப்ரீ கன்சீவ்டு நோஷன் என்னவே எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத காட்டலாம் எல்லாம் ஒரே ஏமாத்து அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்க. how to rectify all these things அது ரொம்பவும் கடினமானதாக அமையும். ஸோ அதனால்
நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொன்னால் அவங்கள நல்லவா கவனமாக சில வேலைகளையும் கவனமாக சில செயல்களையும் கவனமாக அவங்களுடைய வார்த்தைகள் பேசுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான மைண்ட் செட் கிடைக்கும். அந்த மைண்ட் செட் நாளைய சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். மைண்ட் செட்னு சொன்னால் எப்பொழுதும் சிறப்பாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதாவது டேக்கிங் எவ்ரிதிங் இன் யுவர் ஸ்ட்ரைட், அதாவது எல்லா பாசிட்டிவ்ஸும் அப்படின்னா அது மிகவும் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.